ஆழத்தமிழ் உரைத்தொடர். உரை 1. குன்றின் நெஞ்சை பிளந்த வேலவன். தாமரை புரையும் காமர் சேவடி என்ற குறுந்தொகை பாடலுக்கு ஆசான் மா. செந்தமிழன் அவர்கள் அளிக்கும் விளக்க உரை. அனைவருக்கும் வணக்கம். குறுந்தொகை கடவுள் வாழ்த்து. இந்த கடவுள் வாழ்த்து பாரதம் பாடிய பெருந்தேவனார் என்னும் புலவரால் இயற்றப்பட்டது. முதலில் புலவர் பற்றிய சிறு குறிப்பு. பாரதம் பாடுதல் எனும் ஒரு வழக்கம் அக்காலத்தில் இருந்தது. இப்பெயர் குறிப்பே அதனை நமக்கு காட்டுகிறது. இதுவே பின்னாட்களில் மாபாரதம் என்று வடமொழியில் எழுதப்பட்டது என்று கூறுவோர் உண்டு. அது ஏற்கத்தக்கதும் கூட. பாரதம் தமிழில் பெருந்தேவனார் எனும் புலவரால் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பாடப்பட்டது என்பதனை நிறுவும் சான்றாக இப்புலவரின் பெயர் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இதே புலவர் நம் இறையியலில் ஆழ்ந்த பற்று கொண்டவர் என்பது அவர் இயற்றியிருக்கும் பல்வேறு கடவுள் வாழ்த்துப்பாக்களில் இருந்து எளிதில் விளங்கிக் கொள்ளத்தக்கது. குறுந்தொகைக்கும் அவர் இயற்றிய கடவுள் வாழ்த்து நம் இறையியலின் ஒரு கூறு என்று உள்ள சேயோன் ஆகிய முருக வழிபாட்டை பற்றியதே. பாடலுக்குள் போவோம். தாமரை புரையும் காமர் சேவடி. பவழத்து அன்ன மேனி திகழ் ஒளி. குன்றி ஏய்க்கும் உடுக்கை குன்றின் நெஞ்சு பக எறிந்த அம்சுடர் நெடுவேல். சேவலம் கொடியோன் காப்ப. ஏம வைகம் எய்கின்றால் உலகே. மாணாக்கரும் வாய்ப்புள்ளோர் பாடலை முதலில் எழுதுங்கள். நான் மீண்டும் படிக்கிறேன். தாமரை புரையும் காமர் சேவடி. பவழத்து அன்ன மேனி திகழ் ஒளி. குன்றி ஏய்க்கும் உடுக்கை குன்றின் நெஞ்சு பக எறிந்த. நெஞ்சு பக எறிந்த. நெஞ்சு பக எறிந்த அம்சுடர் நெடுவேல். சேவலம் கொடியோன் காப்ப. ஏம வைகை எய்கின்றால் உலகே. தாமரை புரையும் காமர் சேவடி என்பது முதலடி. தாமரை எனும் சொல் முதல் சீராக உள்ளது. இது ஒரு மலரை குறிப்பது. அடுத்த சீர் புரையும்.
மூன்றாவது சீர் காமர். காமர். அதற்கு அடுத்த சீர் சேவடி. ஒவ்வொன்றாக பொருள் நோக்குவோம். தாமரை ஒரு மலர். புரையும் எனும் சீர் புரை என்ற சொல்லை அடிப்படையாக கொண்டது. புரை என்றால் வெவ்வேறு தனித்தனி தன்மைகளை அல்லது தன்மை கொண்ட தனித்தனி பொருட்களை ஒன்றாக்கி ஒரு பொருளாக்குதல் அல்லது ஓர் ஆக்கமாக்குதல் என்று பொருள். புரி என்பது சொல். முப்புரி என்றால் மூன்று புரி என்று பொருள். முப்புரி நூல் என்றால் மூன்று தனித்தனி நூலை ஒன்றாக கொண்ட நூல் என்று ஆகும். அதுதான் முப்புரி நூல். அவ்வாறு அறுபுரி நூல் வரை மார்பில் அணியும் வழக்கம் இன்றும் வெவ்வேறு குலத்தவரிடையே உள்ளது. இதிலிருந்துதான் புறம் என்ற சொல் வளர்ச்சி அடைந்தது. எது புறம் என்றாகும்? தனித்தனியே கட்டுமானங்களை எழுப்பி அவை யாவும் ஒரு தொகையாக இருக்குமாறு ஒரு நகரம் கட்டமைக்கப்படுகிறது எனில் அது ஒரு புறம். ஒரு செயல் புரிதல் என்றால் அந்த செயலை ஆக்கமாக்குதல். செயல் புரிதல், வினை புரிதல் என்பவற்றில் உள்ள புரி இதே கருத்தை தான் கொண்டிருக்கிறது. புரியிலிருந்துதான் புரை என்ற சொல் வளர்ச்சி அடைகிறது. புரை என்பதும் வெவ்வேறு தனித்தன்மைகள், வெவ்வேறு தனித்தனி கூறுகள் ஒன்றாக திரட்சி அடைந்து ஒரு ஆக்கமாகிவிட்ட நில், அதுதான் புரை எனப்படுகிறது. புரையும் என்றால் இவ்வாறு ஆக்கமாகி கொண்டிருக்கும் அல்லது ஆக்கம் ஆக்கும் என்று பொருள். தாமரை புரையும். காமர் சேவடி. காமம் எனும் சொல் இன்பத்துக்கு உரியது, ஆழ்ந்த விருப்பத்திற்கு உரியது, ஈர்ப்பு மிக்கது என்று பலவாறு பொருள் தரத்தக்கது.
யாவற்றினும் மேலாக நிறைவளிக்கத்தக்கது என்றும் அதற்கு பொருள் உண்டு. நிறைவளித்தால் காமம், நிறைவளிக்கவில்லை என்றால் அது காமம் அல்ல. இன்பம் நிறைவு அடைகிறது என்றால் கொண்டது காமம். இன்பம் நிறைவுறவில்லை என்றால் கொண்டது காமம் இல்லை. காமர் எனும் சொல் காமம் கொண்டவர் அல்லது காமம் கொண்ட பலர், காமம் கொண்ட ஒரு கூட்டத்தினர் என்று பொருளாகும். இந்த மூன்று சீர்களையும் கண்ட பொருளின் அடிப்படையில் இணைத்து நோக்குங்கள். தாமரை என்பது மலர், புரையும் என்பது தனித்தனியான கூறுகள் ஓர் ஆக்கமாகும். வினையை குறிக்கிறது. காமர் என்பது காமம் கொண்ட கூட்டத்தினரை குறிக்கிறது. நான்காவது சீர் சேவடி. சே எனும் சொல் அடிப்படையில் தொலைவை குறிப்பது, செம்மை வண்ணத்தை குறிப்பது, வேறு பல பொருட்களும் உண்டு. அடிப்படை பொருள் தொலைவு. சேவடி என்றால் தொலைவில் உள்ள அடி என்று ஆகும். தாமரை மலர் தன் வெவ்வேறு கூறுகளால் ஓர் ஆக்கத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. அந்த ஆக்கம் காம கூட்டத்தினருக்கு உரிய சேவடியாக உள்ளது என்பது முதல் அடியின் 4 சீர்களுக்குரிய பொருள். தாமரை புரையும், காமர் சேவடி. அடுத்த அடி பவழத்து அன்ன மேனி. பவழம் என்பது ஒரு கல், அதனை மணி என்று அழைத்தல் முறையானது. நிறந்துகளும் செறிவான கற்கள் மணி என்று ஆகும். எல்லா கற்களும் மணி அல்ல. நிறந்துகளும் செறிநிலை கற்கள் மணி என்றாகும். பவழம் அவற்றுள் ஒன்று. அதன் நிறம் செம்மை. அன்ன என்பது போல, ஒத்த என்ற பொருள் கொண்டது. மேனி எனுஞ்சொல் பொதுவான உடலை குறிப்பது. அது ஏன் பொதுவான உடல் எனப்படுகிறது? மேனி என்பது மேலெழுந்த வாரியாக ஒரு தோற்றத்தை கண்டால் என்ன இருக்குமோ அத்தோற்றத்தை குறிக்கும். அதுதான் மேனி. உடல் வேறு, மேனி வேறு, இரண்டும் ஒன்றல்ல. மேனி எனப்படுவது ஒருவரது தோற்றத்தை நோக்குகிறோம். கூடுதல் விளக்கங்கள் அல்லது
விவரங்கள் தென்படும் முன் இதுதான் இத்தோற்றம் என்ற ஒரு புரிதல் கிட்டுகிறது. அவ்வாறு கிட்டியது மேனி ஆகும். பவளத்து அன்ன மேனி எனப்படுகிறது. பவளம் செம்மை வண்ணத்தில் உள்ள ஒரு கல். அதனை ஒத்த மேனி என்றால் அவனை நோக்குகையில் அவன் பவழம் போன்ற தோற்றத்தில் இருக்கிறான் என்பதனை குறிக்கிறது. திகழ் ஒளி எனும் சீர் 2ஆம் அடி ஈற்றில் உள்ளது. அது தனித்து பொருள் தராது. 3ஆம் அடியோடு அது பொருளாக இணைந்துள்ளது. திகழ் ஒளி குன்றி ஏய்க்கும் உடுக்கை என்பது ஒரு பொருள் கொண்ட சீரமைவு. திகழ் ஒளி என்றால் ஒளி இடையறாமல் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது என பொருள் தரும். அது வினைத்தொகை. திகழ் ஒளி 3 காலத்திற்கும் உரியது. திகழ்ந்த ஒளி, திகழும் ஒளி, இனியும் திகழும் ஒளி. இவ்வாறு இடையறாமல் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் ஒளி குன்றி ஏய்க்கும் உடுக்கை என்று கூறப்படுகிறது. குன்றுதல் என்றால் அளவில், இயல்பில், தன்மையில் குறைதல். ஏய்க்கும் என்பது இருக்கிறது, ஆயினும் விரைந்து சென்று மறைந்து விடுகிறது என்ற பொருள் கொண்டது. ஒன்று இருக்கிறது, ஆயினும் அது நிலைப்பதில்லை, விரைந்து மறைகிறது. அதுதான் ஏய் என்றாகும். எய் எனும் சொல்தான் ஏய் என வளர்ச்சி அடையும். அம்பு எய்யப்படுகிறது என்றால் என்ன? அம்பு விரைவாக செலுத்தப்படுகிறது. ஏய் என்றால் அது மறைந்து போய் விட்ட நிலையை குறிக்கும். அது இல்லை என பொருளாகாது. இருக்கிறது, ஆனால் மறைந்து போகிறது. இதுதான் ஏய். திகழ் ஒளி குன்றி ஏய்க்கும் உடுக்கை. இடையராது வெளிப்பட்டு கொண்டிருக்கும் ஒளி குன்றி ஏய்க்கிறது,
அவ்வாறு ஏய்க்கும் உடுக்கை. உடுக்கை என்ற சொல் மிக ஆழ்ந்த நுட்பங்களின் ஒரு வெளிப்பாடு. யாவற்றையும் இப்பாடலில் விளக்கிவிட இயலாது. ஆயினும் ஒன்றை தெளிவுபடுத்தி கூற வேண்டும். உடுக்கை என்ற சொல் உடலை குறிக்கும், உடல் மீது உள்ள ஆடையை குறிக்கும், இசை கருவியையும் குறிக்கும். இவ்விடத்தில் இது எதனை குறிக்கிறது? திகழ் ஒளி குன்றியேக்கும் உடுக்கை. ஒளி திகழ்கிறது, திகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அது ஏய்த்து கொண்டும் இருக்கிறது. அதாவது ஒளி திகழ்ந்து கொண்டே இருக்கிறது என்றால் அது இருக்க வேண்டும். ஏனெனில் அது திகழும் ஒளி, திகழ்ந்து கொண்டே இருக்க ஒளி நாம் நோக்கும் போதெல்லாம் இருக்க வேண்டும். ஆனால் இந்த ஒளி திகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது, நாம் நோக்கி கொண்டிருக்கிறோம். நாம் நோக்கும் போதே அது குன்றி விரைந்து மறைந்து சென்று விடுகிறது. ஐயோ மறைந்ததே என்று இருக்கிறோம், மீண்டும் வருகிறது. நாம் நோக்குகிறோம், வந்துவிட்டது என மகிழ்கிறோம், மீண்டும் மறைகிறது. இது இடையறாமல் நிகழ்கிறது. இதுதான் திகழ் ஒளி குன்றி ஏய்க்கும் என்ற 3 சீர்களுக்கான பொருள். இப்பொருளில் இருந்து உடுக்கையை நோக்க வேண்டும். இவ்விடத்தில் உடுக்கை என்பது எதனை குறிக்கும்? இதற்கு முந்தைய அடி மேனி என்ற சொல்லை கொண்டிருக்கிறது. அது என்ன? ஒரு பொது தோற்றம், ஒரு உடலின் பொது தோற்றம். அது எப்படி இருக்கிறது? பவழ மணி போல் செம்மை வண்ணத்தில் இருக்கிறது. அது ஒரு பொது தோற்றம், அதுவும் உடலை குறிக்கிறது. இங்கு திகழும் ஒளி ஏய்த்து கொண்டே இருக்கிறது, அது உடுக்கை எனப்படுகிறது. இங்கு இது எதனை குறிக்கிறது? எதனை குறிக்கிறது? எது திகழ்ந்து கொண்டே இருக்கிறது, வருகிறது, இருக்கிறது, மறைகிறது, வருகிறது, இருக்கிறது, மறைகிறது என்று முக்காலத்துக்கும் உரியதாக இருக்கிறதோ அதனை குறிக்கிறது. அது எது? அது எது எனில் உயிர் உடுத்தி இருக்கும் உடுக்கை. அதாவது நிலையற்ற தன்மை கொண்ட, ஆயினும் மீண்டும் மீண்டும் தோன்றி திகழ்ந்து கொண்டிருக்கும் உடல். இது வழக்கமான உடல் அல்ல. இது கடவுளாகிய சேயோனது உடல். அது எப்படிப்பட்டது? திகழ் ஒளி குன்றி ஏய்க்கும் உடுக்கையது. அது திகழ் ஒளி, அது அழிந்து போகாது. அது குன்றும், ஆனால் மீண்டும் வெளிப்படும். அப்படி அது ஏய்க்கும், குன்றி ஏய்க்கும்
உடுக்கை. இவ்விடத்தில் உடுக்கை எனப்படுவது உடலை குறிக்கிறது. ஆயினும் என்ன உடலை குறிக்கிறது? நுட்பமான, ஆழமான, ஒரு ஒளி எவ்வாறு இடையராது திகழ்ந்து கொண்டே இருக்கிறதோ அவ்வாறான உடலை குறிக்கிறது. இதனால்தான் புலவர் மேனி, உடுக்கை ஆகிய இரு சொற்களையும் தனித்தனியே குறித்து எழுதுகிறார். சேயோன் செம்மை வண்ணத்தில் இருந்தவன் என்பது நமது இறையியல் கொள்கை. அதற்கு பல விளக்கங்கள் உண்டு. முதல் மாந்த குழந்தை செம்மண் என்று நாம் இன்று எதனை அழைக்கிறோமோ அவ்வண்ணத்தில் தான் இருந்தது என்பதுதான் நம்முடைய கொள்கை. ஆகவே அவன் பவழத்தன்ன மேனியன் என்று அழைக்கப்படுகிறான். அது என்ன? ஒரு பொது தோற்றம், அது மாறாது. ஆனால் அவன் அது மட்டுமல்ல, எப்பொழுதுமே அந்த பவளம் போன்ற உடல் புவியில் நிலைக்காது. ஏனெனில் அந்த வண்ணம் அந்த கால சூழலுக்கு வழங்கப்பட்டது. காலம் சூழலும் மாற்றமடைகையில் அந்த வண்ணமும் மாற்றமடையும். அவ்வாறு மாற்றமடைகிறது, வேறு வேறு தோற்றங்களை அவ்வுடல் பெறுகிறது என்பதனை திகழ் ஒளி குன்றி ஏய்க்கும் உடுக்கை என்று தெளிவுபடுத்துகிறார். குன்றின் நெஞ்சு பக எரிந்த அம்சுடர் நெடுவேல். மூன்றாவது அடியின் இறுதிச்சீர் குன்றின். அது அடுத்த நான்காவது அடி முழுவதும் தொடர்ச்சி கொண்டது. நெஞ்சு பக எரிந்த அம்சுடர் நெடுவேல் என்றுள்ளது. குன்றின் நெஞ்சு பக எரிந்த என்றால் ஒரு குன்றுடைய அல்லது ஒரு குன்றின் நெஞ்சு போன்ற பகுதி, ஒரு குன்று உள்ளது. அந்த குன்று எவ்வளவு உயரம் கொண்டது இன்னும் அதற்கு தலை போன்ற, தோல் போன்ற, நெஞ்சு போன்ற நிலைகள் இருக்கும். அதாவது உச்சி தலை போன்றது, அதற்கு அடுத்த நிலை தோல் போன்றது, அதற்கு கீழ் உள்ளது நெஞ்சு. இவ்வாறு அந்த குன்றின் நெஞ்சு போன்ற பகுதியை பக எறிந்த ஆம்சுடர் நடுவேல். பக எறிதல் என்றால் என்ன? பக என்பது என்ன? ஒன்றை பிளத்தல். பக என்பது பகு என்ற சொல்லின் வளர்ச்சி. பகுத்தல். என்கிறோம். பகுத்தல் என்றால் என்ன? ஒன்றை தனித்தனியாக ஆக்குதல். இதிலிருந்துதான் பகை என்ற சொல் வளர்ச்சி அடைகிறது. ஒன்று என இருந்தது பகு என்றாகிறது. அதுவே பகி என்றும் ஆகிறது. பகிர்தல். அந்த ஒன்றை வெவ்வேறு கூறுகளாக பகிர்தல்.
எவ்வாறாயினும் ஒன்று வெவ்வேறாக ஆக்கப்படுகிறது என்றால் அது பகை எரிதல். எரிதல் வல்லின ரகர மெய் இகரமுற்று, அதாவது வல்லின ரகர மெய் ஆகிய இகரமுற்று எரி, குண்டு எரிதல், வேல் எரிதல் என்று புழங்கத்தக்க சொல்லாகிறது. இதற்கு என்ன பொருள்? ஒரு குன்று, அதற்கு நெஞ்சு போன்ற பகுதியில் தனித்தனி கூறுகளாக உடைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி? அம்சுடர் நெடுவேல் கொண்டு. அம்சுடர் என்பது என்ன? சுடர் என்ற சொல்லே நெருப்பின் ஒரு நிலைதான். அது எரியும் நெருப்பல்ல, மாறாக அந்த நெருப்பிலிருந்து மேலெழும் வெப்பத்தன்மை, அதுதான் சுடர், தீச்சுடர் என்று கூறுகிறோம். தீ வேறு, சுடர் வேறு. அதாவது தீக்கு மேலே எழுவது தீச்சுடர். ஒரு விளக்கு ஏற்றப்படுகிறது, திரியில் எரிவது தீ, அந்த தீயிலிருந்து வெளிப்படுவது சுடர். அம்சுடர் என்றால் பல பல சுடரின் ஒரு தொகை என்று பொருள். அதாவது அம் என்பது பல்வேறு தன்மைகளின் ஒரு தொகை. அம் சுடர் பல பல சுடர்களின் தொகை. நெடுவேல், நெடிய வேல். அந்த நெடுவேல் எப்படிப்பட்டது? அது குத்தி கிழிப்பது என்று புரிந்து கொள்ளக்கூடாது. அந்த நெடுவேலே ஒரு தீயின் வடிவம். அதுதான் செய்தி. நெடுவேல் எனப்படுவது பல்வேறு சுடர்களின் ஒரு தொகுப்பு. வேல் என்ற பொருளின் வடிவம் அடிப்படையில் நெருப்பின் சுடர் குறியீடு. ஒரு குன்று பிளக்கப்பட்டிருக்கிறது, அது நெடுவேலால் பிளக்கப்பட்டது. நெடிய என்றால் என்ன? அளவில் நீண்ட, உயர்ந்த என்று பொருள். அது மட்டுமல்ல, காலத்தில் நெடிய என்றும் பொருள். அது உயரத்தை மட்டும் குறிக்காது. நெடுவேல் என்றால் நெடுங்காலமாகவே இருக்கும் வேல் என்றும் பொருள் உண்டதற்கு. ஏனெனில் இதற்கு முந்தைய அடி என்ன கூறுகிறது? திகழ் ஒளி குன்றி ஏய்க்கும் உடுக்கை. அது ஒரு குறிப்பிட்ட கால வரையறைக்குள் இருப்பதல்ல என்று குறிக்கிறது. ஒரு குன்று தீச்சுடரால் பிளக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு பிளந்தது அல்லது அந்த தீச்சுடரை ஆயுதமாக்கியது எது? நெடுவேல். ஒரு வேல் என்ற பொருளை கொண்டு மலையை குத்தினால் அது பிளக்காது. மலையை பிளப்பதற்கு தீ வேண்டும், தீயின் சுடர் வேண்டும். அவ்வாறு மலையை சுடர்களின் பல்வேறு தொகுப்புகளால் பிளந்து 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 ஒரு ஆக்கம் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது.
அதனை நிகழ்த்தியவன் இங்கு பாடப்படுகிறான். 5ஆம் அடி சேவல் அம் கொடியோன் காப்ப. சேவலம் சேவல் அம் என்றால் சேவல் என்ற ஒன்றல்ல, அதுவும் ஒரு பன்மை, அதுவும் பலவற்றின் தொகை. எப்படி சுடர் ஒன்றல்ல அம் சுடர் எனப்பட்டதோ அதுபோல சேவல் என்பது ஒன்றல்ல, அது பலவற்றின் தொகை, சேவலம். கொடியோன் காப்ப. சேவல் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? தொடக்கத்திலே கூறினேன், சே என்பது என்ன? தொலைவு. சே எனும் ஓரெழுத்து மொழி அடிப்படையில் தொலைவை குறிப்பது. வல் எனும் சொல் வலிமையான, வல்லமை கொண்ட என்ற பொருள் கொண்டது. சேவல் என்றால் தொலைவிலிருந்து வரும் வலிமையானது என்று சொற்பொருள். இது சொற்பொருள், இதுதான் இதற்கு பொருள். அது தொலைவில் இருக்கிறது, வலிமையானது, சேவல். அது ஒரு பறவையை குறிப்பது என்று புரிந்து கொள்ளக்கூடாது. பறவையின் சில பறவைகளின் ஆண்பாலுக்கு சேவல் என்பது உரிய சொல்தான். ஆனால் அது ஒரு பெயர் சொல்லாகி விடுகிறது. அடிப்படையில், அதாவது நெடுவேல் என்ற சொல்லுக்கு நான் விளக்கம் கூறினேன், சுடர் எனும் சொல்லுக்கு விளக்கம் கூறினேன். சுடர் என்பதனை ஒரு மனிதர் தனக்கு பெயராக வைத்துக் கொள்வதனால் சுடர் என்றாலே அந்த மனிதர் என்று ஆகிவிட மாட்டார். ஒருவர் தனக்கு வேல் என்று பெயர் வைத்துக் கொள்கிறார் என்றால் வேல் என்ற சொல்லுக்குரிய பொருளே இவர்தான் என்று அவர் ஆகிவிட மாட்டார். நெடுவேல் என்றால் என்னவோ அதுதான் அதற்கு பொருள். நெடுவேல் என்று ஒருவர் பெயர் வைத்துக் கொள்வதனால் அந்த மனிதர் என்னவாக இருக்கிறாரோ அதுதான் நெடுவேல் என்று ஆகிவிடாது. ஒருவர் தனக்கு முருகன் என்று பெயர் வைத்துக் கொள்கிறார் என்பதனாலேயே அந்த மனிதர் என்ன செய்கிறாரோ அதனைத்தான் முருகன் செய்கிறான் என்று ஆகிவிடாது. ஆகவே பெயர் சொற்களை கண்டு மயங்கவே கூடாது. சேவல் என்ன செய்கிறதோ, எவ்வாறு இருக்கிறதோ அதுதான் சேவல் என்ற சொல்லுக்குரிய பொருள் என்று கருதக்கூடாது. சேவல் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? சேவல் என்றால் தொலைவில் இருப்பது, செம்மை வண்ணம் கொண்டது, வலிமையானது. இவ்வளவு பொருளும் உண்டு. சே தொலைவு, செம்மை வண்ணம், வல் வலிமை. பொருள், சொல் பொருள் இதுதான். இந்த தன்மைகள் கொண்ட அல்லது இந்த தன்மைகளுக்கு பொருத்தமாக இருக்கத்தக்க பறவைகளின் ஆண்பாலுக்கு சேவல் என்று நாம் பெயர் வழங்கினோம். ஆகவே சேவல் என்று ஒரு பறவை என்று காட்டப்படுகிறது. அதற்கும் சேவல் கொடியோன் என்ற நம்முடைய மரபு கருத்துக்கும் தொடர்பில்லை. அடுத்ததாக கொடியோன் என்ற சொல் என்ற சீரில்
கொடி என்பது சொல். கொடி என்றால் என்ன? வேர் எங்கிருக்கிறதோ அங்கிருந்து தொலைவாக படருவது கொடி. வேர் எங்கிருக்கிறதோ அங்கேயே தண்டுகளை வளர்த்து கிளைகளை பரப்பினால் அது கொடி அல்ல. தொலைவிற்கு செல்லுவது கொடி. தன் வேர் எங்கிருந்தாலும் தன் முனைப்பகுதியை தொலைவிற்கு எடுத்துச் செல்வது எதுவோ அதுதான் கொடி. தன்னிடம் ஒன்று இருக்கிறது என்றால் அது தன்னிடம் மட்டுமே இருக்க வேண்டாம், அதனை வழங்குவோம் என்பது கொடை. இங்கிருப்பது இங்கு மட்டுமே அல்ல, அங்கும் இருக்க வேண்டும் என்றிருந்தால் அது கொடி. இங்கிருப்பவற்றை அங்கும் வழங்க வேண்டும் என்றால் அது கொடை. கொடிதான் கொடை என்று வளர்கிறது. கொடியோன் என்றால் என்ன பொருள்? அவனுடைய வேர் எங்கோ இருக்கிறது, ஆனால் அவன் இங்கும் இருக்கிறான், படர்ந்து கிடக்கிறான். இதுதான் கொடி என்ற சொல்லுக்கு பொருள். கொடி என்றால் ஒரு துணியில் சில வண்ணங்களை தீட்டி பறக்க விடுவது என்பது பெயர் சொல். அது பெயர் சொல், சொல் பொருள் அல்ல. அது ஏன் கொடி என்று இங்கு வழங்கப்படுகிறது? சேவல் என்பதே தொலைவில் இருப்பதை குறிக்கிறது. ஆனால் தொலைவில் இருப்பது மறைந்து விடவில்லை, எங்கும் இருக்கிறது. தொலைவில் இருப்பது இங்கும் இருக்கிறது. எப்படி இருக்கிறது? ஒரு கொடி எப்படி எங்கோ வேலை கொண்டு இங்கு தன் இலைகளையும் முனையையும் கொண்டிருக்கிறதோ அப்படி அவன் படரத்தக்கவன், காலத்தில் அவன் படரத்தக்கவன். ஆகவேதான் அவன் சேவல் கொடியோன். அவன் காலத்தின் தொலைவில் இருந்து வந்து கொண்டிருப்பவன். அவன் ஓர் உடலில் அல்ல, வெவ்வேறு உடல்கள் எடுத்து திகழ் ஒளி குன்றி ஏய்த்து மீண்டும் 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 வருபவன். ஆகவே அவன் சேவல் கொடியோன். காப்ப என்றால் அவன் காப்பதாக, அவன்தான் காக்கிறான் அல்லது அவன்தான் காக்க வேண்டும். 6ஆம் அடி ஏம வைகள் எய்தின்றால் உலகே. ஏம என்பது ஏமம் என்ற நிறை சொல்லுடைய ஒரு பகுதி. ஏமம் தான் சொல். அது ஏம என்ற ஒரு சீராக இருக்கிறது. சீர் எனப்படும் பொழுது இவ்வாறு எழுதலாம், ஒரு சொல்லை இவ்வாறு எழுதக்கூடாது. ஏம வைகள் என்றால், ஏமம் என்ற சொல் இன்பத்தை குறிக்கிறது, களிப்பு என்ற நிலையை குறிக்கிறது, வேறு பல உணர்ச்சிகளையும் குறிக்கிறது. இவ்விடத்தில் அது ஒரு பெரிய தொகை கொண்ட மாந்த குலத்தின் இன்பத்தை குறிக்கிறது. ஒரு பெருந்தொகை மாந்த இனத்தின் இன்பத்தை இது குறிக்கிறது. ஏன் நான் இன்பம் என்று மட்டும் கூறாமல் பெருந்தொகை மாந்தரது இன்பம் என்று கூறுகிறேன் எனில், ஏமம் என்ற சொல் எம்
எம் என்ற ஈரெழுத்தூர் மொழியிலிருந்து வளர்ந்தது. எம் என்றால் என்ன? என் அல்ல, எனது அல்ல, உனதும் அல்ல, இவற்றை உள்ளடக்கியது எம். எம் என்றால் என்ன? ஒரு நபரை குறிக்கவில்லை, பலரை குறிக்கிறது என்று ஆகும். அதுதான் எம். எமை ஆட்கொண்ட என்றால் என்னை என்று பொருள் அல்ல, என்னையும் சேர்த்து வேறு பலரையும் என்று ஆகும். அதுதான் எம். எம் தான் ஏம் என்றாகும். ஏம் ஏமம் என்று வளர்ச்சி அடையும். அம் என்பது ஒரு பன்மை உள்ளடக்கும் விகுதி என்று ஏற்கனவே கூறியிருக்கிறேன். இது இவ்வாறு ஒரு பெருந்தொகையாக கூடியிருந்த மாந்த கூட்டத்தின் இன்ப நிலையை குறிக்கிறது. ஒரு தனி மனிதருக்கு அல்லது ஒரு தனி அடையாளத்திற்கு என்று அல்ல, ஒரு பெருந்தொகையின் இன்பத்திற்கு என்றுதான் இதற்கு பொருள். வைகல் என்றால் விடிவு, விடியல், வைகரை என்று அழைக்கிறோம் அல்லவா? வைகல் பொழுது, விடிகிறது. ஒரு நாள் பொழுது இன்று பொழுது புலர்ந்தது, இன்று விடிந்தது என்கிறோம் அல்லவா? அது வைகல். எய்தின்றால் என்றால், எய்தவில்லை என்றால், எய்தவில்லை என்றால், எய்தின்றால் என்றால் எய்தவில்லை என்றால், இன்றேல், அகுதின்றேல், அகுது இன்றேல், அது இல்லை என்றால், இகுதின்றேல், இது இல்லை என்றால், இன்றேல் என்றால் இல்லை என்றால். எய்தின்றேல் என்றால் என்ன? எய்தவில்லை என்றால். உலகே, இந்த உலகமே என்ன கூறுகிறார்? இந்த உலகமே, இந்த உலகத்திற்கே ஒரு பெருங்கூட்டத்தின் இன்பமான பொழுது விடியவில்லை என்று ஆகிவிட்டால் என்ன நிகழும்? சேவலம் கொடியோன் வந்து காப்பான். சேவலம் கொடியோன் காப்ப, சேவல் கொடியோன் வந்து காப்பதாக அவன் காப்பான். எப்பொழுது? ஏமவைகள் எய்தின்றால் உலகே, இந்த உலகம், உலகில் வாழும் ஒரு கூட்டம், மாந்த கூட்டம் இன்பமில்லாத பொழுதோடு விடுகிறது. அந்த மாந்த கூட்டத்திற்கு பொழுது இன்பமில்லாமல் விடுகிறது என்றால் அவன் வந்து காப்பான். அவன் இப்படியான சூழல்களில் வந்து காப்பான் என்ற கருத்தை அழுத்தி கூறுவதற்காகத்தான் அவர் திகழொளி குன்றி ஏய்க்கும் உடுக்க என்கிறார். என்றால் அவனை ஏய்த்து விடுவான். வருவான் என கருதும் போது வரமாட்டான், இருக்கிறான் என கருதும் பொழுது இருக்க மாட்டான், இல்லை என கருதும் போது வந்து விடுவான், போனான் என கருதும் போது வருவான், இருக்கிறான் என கருதும் பொழுது மறைவான். அவன் ஏய்ப்பவன். ஏன்? அவன் திகழ் ஒளி உடல் கொண்டவன், உடுக்கை கொண்டவன். அவன் அந்த ஒளி எந்நேரமும் இருக்கிறது, ஆனால் அதுவே உடலாக இருக்கிறது. ஆகவேதான் இந்த இடத்தில் அது வழக்கமான உடலை குறிக்கவில்லை என்று நான் கூறினேன். அது உயிர் கொண்டிருக்கும் உடல். உயிர் அவ்வச்சூழலுக்கேற்ப உடல்களை தரித்து கொண்டே இருக்கும். ஆகவேதான் உடுக்கு என்ற சொல் இங்கு தனித்தன்மையோடு குறிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி அவன் திகழொளி குன்றி ஏய்க்கும் உடுக்கை கொண்டவன். அவன் ஒருமுறை என்ன செய்தான் என்றால், குன்றின் நெஞ்சு பகை எறிந்து அம்சுடர் நெடுவேலாக இருந்தான். அவன் செய்தவற்றுள் அது ஒன்று. அது என்ன? நெருப்பு சுடரை பல்வேறு தொகைகளாக கொண்டு
ஒரு குன்றின் நெஞ்சையே பிளந்து ஒரு ஆக்கத்தை நிகழ்த்தினான். அப்படிப்பட்ட நெடுவேல் அவன். அந்த நெடுவேல் தன் கூட்டம் இன்பமில்லாத நாளோடு எழுகிறது, அல்லது தன் கூட்டத்திற்கு ஒரு பொழுது இன்பமில்லாமல் விடுகிறது என்றால் எந்த தொலைவில் இருந்தாலும் வருவான், வந்து காப்பான் என்பது பாடல் கருத்து. இது ஆழ்ந்த இறையியல் கொள்கை. தாமரை புரையும் காமர் சேவடி என்பது தாமரை மலர்களின் சேர்க்கையின் ஊடாக சேயோன் பிறந்தான் என்ற கருத்தை ஒரு குறியீடாக கூறுகிறது. 6 அடிகள் சேயோனுக்கே உரிய 6 என்ற அமைவுடன் இப்பாடலில் வழங்கப்பட்டிருக்கின்றன. இப்பாடலின் பொருள் விளக்கம் நிறைவடைந்தது. ஒரு பாடலை இவ்வாறு சீராக பகுத்து, ஒரு சீருக்குள் இருக்கும் சொற்களை பகுத்து, அந்த சொல்லின் உட்பொருள் யாது என குறிப்பெடுத்து கொண்டு பொறுமையாக எந்த முன்முடிவும் இல்லாமல் விளங்கிக் கொள்ள விரும்பினால் தனித்தனியே இருக்கும் பூக்கள் ஒரு மாலையாக தொடுக்கப்பட்டது போல் நம் பாக்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன என்பது உங்களுக்கும் விளங்கும். ஒரு சீரும் அல்லது அந்த சீருள் இருக்கும் ஒரு சொல்லும் உரிய பொருள் இல்லாமல் இல்லை. எதனையும் மேம்போக்காக கூறும் வழக்கம் நம் மரபில் இருந்ததில்லை. நாம் பயிலுவது அம்மையப்பராகிய இறைவன் அருளிய மொழி என்பதனை உண்மையிலும் உண்மையாக, நேர்மையிலும் நேர்மையாக பணிந்து ஏற்றுக்கொண்டு பயில வேண்டும். ஒரு அறிவை கற்க வரவில்லை, இறைவனது அடியை தொட்டு வணங்க வந்திருக்கிறோம் என்ற பணிவுடன் தமிழை, அதன் நூல் கருத்துக்களை நோக்கினால் இறைவனே உரை விளக்கம் வழங்கி விடுவான். அது அவரவர் அகத்துள் நிகழும். இவ்வாறு நீங்கள் பழந்தமிழ் நூல்களை பயில வேண்டும். நாம் அனைவரும் இணைந்து இக்குறுந்தொகை நூலுக்கு ஒரு உரைநூல் இயற்ற வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். இந்த வகுப்பு, இன்றைய பாடம் அதன் தொடக்கம். குறுந்தொகையின் 400 பாடல்கள் மற்றும் இன்று விளக்கிய கடவுள் வாழ்த்து ஆகியவற்றுக்கு முறைப்பட உரை எழுதி வெளியிட வேண்டும். நானும் என் மாணாக்கர் ஒரு சிலரும் இப்பணியில் ஈடுபட உள்ளோம். வகுப்புகளின் ஊடாக உங்களில் எவருக்கேனும் தேர்ச்சி இருக்கிறதா என்று நோக்கி, அவ்வாறு தேர்ச்சி அடைவோரை நானே தேர்வு செய்து அப்பணிக்கு அழைப்பேன். இத்துடன் இன்றைய வகுப்பு நிறைவடைந்தது. உங்கள் அனைவருக்கும் அம்மையப்பர் அருள் நிறைவதாக. நன்றி.